இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி கடை படத்தோடைய ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு தனுஷ் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஃபிலிமில் ஒரு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடுவில் பிரச்சனை வந்ததுன்னா ஜெயிக்கிறது நல்லவன் தான்றதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிற ஹீரோ அவர் பிறந்த ஊருக்கு வந்துட்டு அந்த ஊரோட அவர் ஒன்றிணைஞ்சு வாழறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சியை நிறைய நிகழ்வுகளாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைந்த விஷயம் டயலாக்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக எமோஷ்னல் சீன்ஸ்லாம் டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த படத்துடைய கேமராமேனுடைய ஒர்க்கும் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஃபிலிமில் இவங்க கன்வே பண்ண நினச்ச விஷயத்த ரொம்ப கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். அருண் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தாலும் அந்த ரோல் எழுதப்பட்ட விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபிலிமில் இருந்த ஒரு சில கிளிஷே மூமெண்ட்ஸை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த படத்தோடைய ரன்னிங் டைம் இன்னொரு 15 to 20 minutes இவங்க ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக இட்லி கடை படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயத்தை இவங்க கன்வே பண்ண நினச்சிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.5 out of 10. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.